வணக்கம். இப்போ மார்ச் மாதம் ஃபஸ்ட் வீக்கு தான் பிறந்திருக்கு. மார்ச் ஃபஸ்ட் வீக்லேயே இப்போ உச்சம் பாருங்க. ஓப்பன் இதில் தான் வாக்கிங்கில் தான் இந்த வீடியோ போடுறேன். ரொம்ப சூரிய நாராயணமூர்த்தி ரொம்ப கிரணங்கள் ரொம்ப இதுவாக இருக்குது. ஒரு 11 மணி 10:30 to 11 மணிக்கே இவ்வளோ மார்னிங் ஹவர்ஸ் இருக்குது. இன்னும் போக போக நிறையா இருக்கும். அதனால சின்ன குழந்தைகளாகட்டும், சீனியர் சிட்டிசன் வயசானவர்களாகட்டும், எல்லாருக்குமே நிறைய ட்ரிங்கிங் வாட்டர் கொடுங்க. அது பிஸ்லரி வாட்டரோ அது பாட்டில் வாட்டரோ கொடுக்கணுன்னு அர்த்தம் இல்லை. சாதாரண தண்ணி, உப்பு கடிக்காத தண்ணியாக இருக்கணும். அடிக்கடி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க. தண்ணி குறைஞ்சது பெரியவாள்லாம் ஒரு 3 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிச்சே ஆகணும். தண்ணி உடம்பு நீரால் சூழ்ந்தது தான் உங்களுக்கு தெரியும். 80% தண்ணி தான். அதனால் நீர் நிறையா பருகுங்க. 11 மணி 12 மணிக்கு மேலே 12லேருந்து 3 மணி வரைக்கும் வெயிலில் கூடியவன் மட்டும் போகாதீங்க. அப்படி வெளியில் போகிறதுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைச்சி போய் தான் ஆகணும்னு இருந்ததுன்னா சுச்சுவேஷன், தலையில் ஒயிட் கேப்பாக வச்சுன்னு போங்க. ஒயிட் கேப்பாக இருந்தால் ரெஃப்ளெக்ட் ஆகும். கலர் கேப்ஸ் எல்லாம் முன்னே அப்சர்வ் பண்ணிவிடும். ஒயிட் கொடை இருந்தால் எடுத்துன்னு போகும். நடந்து போகிற தூரம்னா இதுமாரிலாம் பண்ணி கொஞ்சம் உடம்பை பாதுகாத்துக்கணும். நீரோட இப்போ குடிநீரே ரொம்ப உலகத்திலே குறைஞ்சி போச்சுங்கிறா. நீரையும் குடிநீரையும் வீணடிக்காமல் நீரையும் சாப்பிட்டு உடம்பெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டாலே பாதி வியாதிகள் குறையுங்கிறது எல்லாருடைய பொதுவான கருத்து. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். இருந்தாலும் ஏப்ரல் மே ஜூன் வரைக்கும் நம்ம கோடையை சமாளிச்சாகணும் எல்லோரும். அதனால் உடல் நடக்க நீர் எரிஞ்சு குடிநீர் எரிஞ்சு குடியாமல் வரைக்கும் பாதுகாக்கணும். நோய் நொடிகள் வரக்கூடாது. நம்ம போய் டாக்டர்கிட்ட மாட்டிக்கிட்டோம்னா நம்ம ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கு. அந்த வைத்தியத்துக்கு போனோம்னா மீற முடியல. எந்த ஒரு வைத்தியமாகவும் தொடர்ந்து தான் ஆகிட்டுருக்கு. அதனால் கொஞ்சம் உடம்பை ப்ரிகாஷனாக இருக்கணும்னு எல்லாருக்கும் அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த கோடையில் ஒரு பப்ளிக்லேருந்து தான் நான் வாக்கிங்கில் போடுறேன். குற்றம் குறை இருந்தால் மன்னிச்சிருங்க. ராமசாமி ஃப்ரம் கும்பகோணம் கேப்பட் கோவை. தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீராம்.